எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 18 முதல் 21 வசனங்கள். எரேமியா 30 18 முதல் 21 வசனங்கள் வாசிக்க கேட்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். அவர்களுடைய பிரபு அவர்களில் ஒருவனாயிருக்க அவர்களுடைய அதிபதி அவர்கள் நடுவிலிருந்து தோன்றுவார். அவரை சமீபித்து வர பண்ணுவேன், அவர் சமீபித்து வருவார். என்னிடத்தில் சேரும்படி தன் இருதயத்தை பிணைப்படுத்துகிற இவர் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய செய்தியின் தலைப்பு, கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்புவார். கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பார். அப்படின்னா கூடாரம் என்பது வீட்டை குறிக்கிறது, ஒரு குடும்பத்தை குறிக்கிறது. கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்புவார். அந்த எரேமியா 30:18 வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆண்டவர் சொல்றாரு, நான் யாக்கோபின் கூடாரத்தின் சிறையிருப்பை திருப்புவேன், சிறையிருப்பை மாற்றுவேன். சிறையிருப்பில் இருந்த ஒரு மனிதன் யோபு. ஒரு சிறையிருப்புக்குள் அவர் தள்ளப்பட்டார். அந்த சிறையிருப்புக்குள் அவர் போன பொழுது எல்லாமே இழந்தார். இருந்தது அனைத்தையும் இழந்தார். கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாக, உலக பிரகாரமாகவும் செல்வாக்காகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் தேவனை அறிந்து தேவனோடு வாழ்ந்த யோபுடைய வாழ்க்கையில் உலக பிரகாரமான அத்தனை நன்மைகளும் சரீர நன்மைகளும் அவரை விட்டு விலகினது, அழிக்கப்பட்டது. அந்த சிறையிருப்புக்குள் அவர் போன நேரத்தில் இந்த நிகழ்வுகள் நடக்கிறது. ஆனால் யோபு 42 வரும்போது அவருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். இப்பொழுது ஆண்டவர் இழந்ததை எல்லாம் திருப்பி கொடுக்க ஆரம்பித்தார். அப்ப சிறையிருப்பு என்றால் என்ன? இருப்பதை இழப்பது. சிறையிருப்பை திருப்புவது என்றால் என்ன? இழந்ததை பெற்றுக்கொள்வது. சில குடும்பங்கள் ஒரு காலம் நல்ல எல்லா நிலையிலும் இருந்திருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் எல்லாத்தையும் இழந்திருப்பாங்க. அவங்களுடைய குமுறல பார்க்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும். எல்லாம் இருந்து இழந்தவர்கள் இந்த பூமியிலே வாழ்வது ரொம்ப கடினம். இல்லாமையிலே பழகி இருக்கிறவர்கள் வாழ்ந்து விடலாம். ஒன்று இல்லாமையில் உயர்ந்த இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து விடலாம். நல்ல செல்வாக்கோடு, செழிப்போடு, சுகத்தோடு, பாதுகாப்போடு, ஆள்பலத்தோடு, பணபலத்தோடு, அதிகார பலத்தோடு வாழ்ந்தவர்கள் அந்த இலக்கு நேரிட்டால் மன சஞ்சலத்தினாலேயே டிப்ரெஷன் ஆகியே மறிச்சிருவாங்க. இது ஒரு சிறையிருப்பின் அனுபவம். நிறைய குடும்பங்கள் நீங்க பாருங்க, சிலரோடு பேசி பாருங்க, அவங்களே சொல்லுவாங்க, எங்கள் குடும்பம் முன்னால் இவ்வளோ செல்வாக்காக இருந்துச்சு, இவ்வளோ எங்கள் அப்பா இப்படி இருந்தார், எங்கள் அம்மா இப்படி இருந்தாங்க, எங்கள் தாத்தா பாட்டி ஃபேமிலி இப்படி இருந்துச்சு, இன்னைக்கு நாங்கள் இப்படி சிரமப்படுறோம், கஷ்டப்படுறோம். சில சொல்றதை கேட்கல. நீங்கள் அனுபவபூர்வமாகவும் ஒரு 40-50 வயசானவங்களுக்கு நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சில குடும்பங்களை நிறைய இடங்கள், சொத்துகள், பணங்கள், செல்வாக்குகள், அதிகாரங்கள், ஆள்பல் இருந்தால் இந்த சில குடும்பத்தை நீங்கள் இப்போ விட்டு வைக்கணும், அவங்க இல்லை. அந்த குடும்பங்கள் அந்த ஊரில் இல்லை, வெளியூர்லையும் போய் வளரல. சிலர்ல எங்கே போனாங்கன்னு தெரியாது, மொத்தம் அழிஞ்சுது. அந்த ஃபேமிலியெல்லாம் அழிஞ்சு போச்சு, அழிஞ்சிருக்கு, நிறைய அழிஞ்சிருக்கு. ஒரு சிறையிருப்பின் அனுபவம், ஒரு போராட்டத்தின் அனுபவம். அது பாவத்து நிமித்தம் இருக்கலாம், சாபத்து நிமித்தம் இருக்கலாம், தேவனுடைய சோதனை நிமித்தம் இருக்கலாம்.
ஒரு சிறையிருப்பு சும்மா வராது. ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களையும் எருசலேமையும் சிறையிருப்புக்குள்ள ஒப்பு கொடுத்ததன் காரணமே அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்காம போனதுதான். அதனால்தான் முதல்ல நேபுகாத்நேச்சாரை அனுப்பி அவங்கள சிறையிருப்புக்கு உட்படுத்துகிறார். அவன் ரொம்ப ஞானம் உள்ளவங்களை, அறிவுள்ளவங்களை எல்லாம் கொண்டு போறான். எருசலேம் ஆலயத்தில் கொள்ளை எடுத்துட்டு போறான். கொஞ்சம் ஏழைகளையும் இங்க விவசாயம் செய்கிற ஆட்களை மட்டும்தான் விட்டுட்டு போறான். மீதி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான் தன்ன தேசத்தை கட்டுவதற்கு. ஆண்டவர் தான் அனுமதிச்சாரு. அப்ப சிறையிருப்பு வருவதற்கு முதல் காரணமே மனிதன் தேவனை அறியாததும் தேவனை தேடாததும் ஆணவமும் அகங்காரமும் பெருமையும் மற்றவர்களை ஒடுக்குவதும் மற்றவர்களை அழிப்பதும் தான் முக்கியமான காரணம். 90% அதுதான் காரணம். ஏனென்றால் பணபலமோ அதிகார பலமோ செல்வாக்கும் ஆள்பலம் வரும்போது எல்லாரும் அமைதியாக இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் தான் இது கர்த்தர் கொடுத்தார் என்று அமைதியாய் கர்த்தரை துதித்து தேவனை உயர்த்தி கொண்டு மக்கள் நன்மை செய்து கொண்டிருப்பார்கள். மற்றவர்கள் 90% மேலான மக்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, அதை தவறாய் பயன்படுத்துவாங்க. அதை தவறாய் குடி, வெறி, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம். இங்க சில ஆட்களை பாருங்களேன், கொஞ்சம் அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா 10-50 பேர் கூட சேர்ந்துருவாங்க. எப்பவும் குடி, பிராண்டி கடை, வீட்டில் பாட்டில், காரில் பாட்டில். அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து அந்த குடும்பங்கள்லாம் இல்லை. அவங்க சந்ததிகள் எல்லாம் அப்பத்துக்கு இறந்து தெரியுது. நான் பார்த்திருக்கிறேன். ஒரு சில ஏக்கர்ல வீடு கட்டி தனியா அப்படி பெரிய ரெசார்ட் மாதிரி வச்சிருந்த ஆட்களை பார்த்திருக்கிறேன். அவங்களுடைய முடிவு பிள்ளைகள்லாம் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கு. அதன் காரணம் அவங்க கார்ல எப்போதும் 5-10 பாட்டில் பிராண்டி உள்ள இருக்கும், கெட்டுக்கிட்டா பணம் இருக்கும். கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் இறங்குவான், ஒருத்தன் ஏறுவான், ஒருத்தன் இறங்குவான், ஒருத்தன் ஏறுவான். கார் அப்புறம் இப்போ வரணும் தர முடியாது. ஆனால் வீட்டில் மனைவிமாருக்கு ஒரு குறையும் இருக்காது. பூவுக்கும் பொட்டுக்கும் சோறுக்கும் சாப்பாட்டுக்கும் அதை போட்டு அங்கே மாட்டுக்கு நல்ல புல்லும் தலையும் வைக்கலும் போட்டால் அது சும்மா இருக்கும், அதுக்கு போட்டு விட்டுருவான். இவங்க அப்படியே நல்லா படுத்து தூங்கி டிவியெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் அத்திரை கை வந்த கலையும் காட்டுவான் வெளியில். பின்ன இதுவும் சும்மா, சிலது இதுவும் சும்மா இருக்காது. அந்த இது என் புருஷன் யாரு தெரியுமா, இவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்ல இதுவும் சும்மா டாமினேட் பண்ணிட்டு இருக்கும். தெய்வ கோபாக்கன் எங்க வரும்? அப்படிதான் குடும்பங்களை பார்த்திருக்கிறேன், என் கண் முன்னால் பார்த்திருக்கிறேன். இப்படி அப்படி இப்போ அந்த நிலையில் இருந்த நிறைய குடும்பங்கள் அழிந்து கிடக்கிறதை பார்க்கிறேன். அவங்களை தூக்கி நிறுத்தும் தான் சிறையிருப்பு. ஆனா இங்க என்ன சொல்லாரு? நான் சிறையிருப்ப திருப்புன்னு சொல்ல ஒரு கிருபை இங்க பேசுறாரு எரேமியால. இது உங்களுக்கு பேசுறாரு. ஒரு காலம் உயர்ந்த உன்னதமான நிலையில் ஒரு காலத்தில் இருந்த குடும்பங்கள் சிறையிருப்பின் அனுபவத்தில் போய் இழந்து போனால் அந்த சிறையிருப்பை திருப்பெண்ணை கர்த்தர் உங்களோடு வார்த்தையினால் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட குடும்பங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். பாருங்க என்ன நடக்குது. இந்த கூடாரத்தின் சிறையிருப்ப, குடும்பத்தின் சிறையிருப்ப ஆண்டவர் மாற்றும் போது நடக்கிற காரியங்கள் என்ன? முதலாவது எரேமியா 30:18 மறுபடியும் வாசிக்க கேட்போம். எரேமியா 30:18 மறுபடியும் வாசிக்க கேட்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி, இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன், அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். போதும், முதல்ல இரக்கம் செய்கிறார். வாசஸ்தலம், அந்த கூடாரத்துக்கு, அந்த வீட்டுக்கு, அந்த குடும்பத்துக்கு இரக்கம் பண்றாரு. இரக்கம் என்ற வார்த்தை தேவனிடத்திலிருந்து முதல்ல இரக்கம். அவர் இரக்கம் பாராட்ட ஆரம்பிச்சாலே மனுஷனுடைய இரக்கம் கிடைக்க ஆரம்பிக்கும். அவர் தயவு பாராட்டினா மனுஷன் தயவு பாராட்டும். அவர் கிருபை பாராட்டுச்சுன்னா மக்கள் மத்தியில் நமக்கு ஒரு தயவு கிடைக்கும். அங்கதான் அவர் அடைச்சா எல்லாமே அடையும். இரக்கம் பாராட்டு, ஒரு இரக்கம் தேவனிடத்திலிருந்து இரக்கம் வருது. ஐயோ இவங்க இப்படி பாதிக்கப்பட்டுட்டாங்களே, இவர்களை நீ இப்படி விட்டுவிடக்கூடாது என்று ஒரு இரக்கத்தை கொண்டு வருகிறார். அப்ப சிறையிருப்பு திருப்பப்படும் பொழுதுதான், அந்த சிறையிருப்பு மாறும்போது தான் இரக்கமே உண்டாகுது. தேவனுடைய கண்களில் இரக்கம் ஆண்டவர் பாராட்டுறாரு. அவருக்கு ஒரு மனது உருக்கம் உண்டாயிருது. இந்த ஜனங்களை நீ இப்படி வைக்கக்கூடாது, இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டாச்சு, இனி இவர்களை தூக்கி நிறுத்தணும், இந்த குடும்பத்தை கட்டி எழுப்பணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்குள்ள உருவாகுது. அப்ப முதல்ல இரக்கம் கிடைக்கும். ரெண்டாவது,
அதே எரேமியா 30:18 வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களை இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண் மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். அப்படின்னா முன்போல் நிலைப்படும், முன் இருந்ததை போல் நிலைப்படுத்துவார். முன்னால இருந்தது. சொல்லுவாங்கல்ல, நாங்க முன்னால ஒரு காலம் எப்படி இருந்தோம் தெரியுமா சொல்ல ஆட்களை பார்த்துருக்கீங்களா? ஒரு காலம் எப்படி நான் ராணி மாதிரி இருந்தேன், எங்கள் வீட்டில் நான் எப்படி வளர்ந்தேன் தெரியுமா, எங்களை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா, நாங்கள் எப்படி சாப்பிட்டேன் தெரியுமா, ஒரு காலம் எங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கும்போது நாங்கள் எப்படி நடந்தோம் தெரியுமா, எப்படிப்பட்ட கார் வச்சுருந்தோம், எப்படிப்பட்ட சாப்பாடு சாப்பிடுவோம், எப்படிப்பட்ட ட்ரெஸ் பண்ணுவோம், எங்கள் குடும்பம் எல்லாம் எப்படி நடந்துச்சு. இப்போ பாருங்க, அந்த நாளெல்லாம் இல்லை, எங்களுக்கு எல்லாம் போச்சு. தேவன் சிறையிருப்பை மாற்றும் பொழுது முன்னிருந்ததை போல முன்பாக இருந்த அந்த செல்வாக்கு, முன்பாக இருந்த அந்த நன்மைகள், அதை நிலைப்படுத்துறாரு, அதை உறுதிப்படுத்துறார். முன் இருந்ததை போல அந்த நிலைக்கு கொண்டு வருகிறார். நீங்க நல்லா புரிந்துக்கிடணும். கடந்த நாட்களில் நான் ஒரு செய்தி கொடுக்கும்போது ஆண்டவர் பேச வைத்தார். இந்த பாவத்து நிமித்தம், தேவ கோபாக்கு நிமித்தம் இழந்து போனவர்கள் தேவனிடத்தில் வந்து மன்றாடினாலும் அவர்களை பழைய நிலைக்கு கொண்டு வருவது கடினம் என்று ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசினார். உண்மையிலேயே அப்படித்தான். ஆனால் தேவன் சிறையிருப்பை மாற்றி இரக்கம் காட்டிட்டார்னா அந்த பழைய நிலையிலே நம்மை கொண்டு உட்கார வைப்பார், மறுபடியும் கட்டுவார், மறுபடியும் பிரகாசிக்க ஒரு உறுதிப்படுத்துவார். நீங்க எப்படி யாராவது இருக்கிறீங்களா? எங்க குடும்பம் ஒரு காலம் எப்படி இருந்துச்சு, இவ்வளோ செல்வாக்கு, சொந்த வீட்டில் இருந்து இன்னைக்கு வாடகை வீட்டில் இருக்கிறோம். சொந்த இடம் இருந்துச்சு, எல்லாத்தையும் இழந்தோம். அன்னைக்கு சொந்த கார், இப்போ வாடகை கார் கூட கிடையாது. அன்னைக்கு எவ்வளோ நகை இருந்துச்சு, எவ்வளோ பணம் இருந்துச்சு, எல்லாமே போயிடுச்சு. அந்த நிலைக்கு நீங்கள் இருக்கிறீங்களா? முன் இருந்ததை போல அந்த பழைய நிலைக்கு ஆண்டவரால் கொண்டு வர முடியும். யோபுக்கு எப்படி தெரியுமா? முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். முன் இருந்ததை காட்டிலும் ஆசீர்வாதம் வந்துச்சு. சிறையிருப்பான்னு எல்லாம் ரெட்டிப்பா கொடுத்தாரு பாருங்க. முன் இருந்ததை காட்டிலும் செல்வாக்கு. ஆண்டவரால் அதை கொண்டு வர முடியும், நிச்சயமா முடியும். அதாவது சொல்லிருக்கார், நீங்கள் வெட்க அனுபவித்த சகல தேசத்தில் உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தி உண்டாக்குவேன். அது தேவனால மட்டும்தான் முடியுங்க. சிலர் சொல்லுவாங்க, இந்த இடத்துல நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி வாழ்ந்து காட்டணும்னு சில முயற்சி எடுப்பாங்க. அதில் 100ல் ஒரு ஆள் தான் வாழ்ந்து காட்ட முடியும். ஆனால் தேவன் நமக்கு இரக்கம் காட்டிட்டாருன்னா, சிறையிருப்பை உடைச்சி இரக்கம் காட்டிட்டாருன்னா, அவர் பழைய நிலைக்கு, முன்னிருந்த நிலைமைக்கு அவர் இலகுவாய் கொண்டு வந்து விடுவார். கண்டிப்பாக கொண்டு வருவார். ஆண்டவர் நம்ம சார்ந்து வந்துட்டேன்னு வச்சுடுங்க, அது ஈஸி, ரொம்ப ஈஸி. தேவன் இல்லாமல் சாதிக்கவே முடியாது. அதனால முன் இருந்த நிலைக்கு கண்டிப்பா விசுவாசிங்க, நிச்சயமா கொண்டு வருவார். ஏன்னா நம்ம அழிந்து போக வேண்டிய நம்ம தூக்கி நிறுத்தி பழைய நிலைக்கு கொண்டு வரதே பெரிய காரியம். அதுக்கப்புறம் அடுத்தது பார்ப்போம். கீழே விழுந்து கிடக்கிற ஒரு ஆளை ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி உயிரை காப்பாத்துறதே பெரிய காரியம். அப்புறம் நம்ம நல்லா ஓடுறத பத்தி பார்ப்போம். முதல்ல உயிரை பிழைக்க பண்ணுவோம். அப்ப பழைய நிலைக்கு கொண்டு வருவார். பழைய முன் இருந்ததை போல, அழகான வார்த்தை, முன் இருந்ததை போல, முன்போல அரண்மனை முன்போல நிலைப்படும். முன்போல பழைய நிலைக்கு மீண்டும் வரும். உங்க பிசினஸ் பழைய நிலைக்கு வரும், உங்க தொழில் பழைய நிலைக்கு வரும், உங்க குடும்பம், கெட்டு போன குடும்பங்கள் பழைய நிலைக்கு மறுபடியும் வரும். மூன்றாவது, எரேமியா 30வது அதிகாரம் 19வது வசனம் வாசிக்க கேட்போம். 19 வாசிக்க கேட்போம். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். பாருங்க, மூன்றாவது, அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். எவைகளிலிருந்து? நல்லா இருந்து கெட்டு போய் எல்லாம் அழிஞ்சது சிறையிருப்புல போய். அப்ப அங்க எங்க ஸ்தோத்திரம் வரும், எங்க ஆடல் பாடல் வரும், எங்க கொண்டாட்டம் வரும், எங்க அங்க என்ன நடக்கும், எங்க விருந்து நடக்கும், எங்க கல்யாணம் நடக்கும், எங்க வீடு பிரச்சனை நடக்கும்?
எல்லாமே துக்க வீடு தான். ஆடல் பாடல் ஒன்றும் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. அப்படின்னா இழந்து போன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மறுபடியும் உண்டாகும். எத்தனை குடும்பம் சந்தோஷத்தை இழந்துட்டாங்க, அவங்க முகத்தில் சிரிப்பை பார்க்க முடியல, சந்தோஷமா ஒரு நிகழ்வு நடத்த முடியல. ஏன்னா வீட்டில் ஒரு ஆள் வியாதிப்பட்டு இருக்குது, குடும்பத்தில் ஒரு வியாதிப்பட்டு இருக்கிறார்கள், பணம் எல்லாம் போயிடுச்சு, பணம் இல்லை மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு. சில குடும்பங்கள் எல்லாம் இருக்கும்போது என்ன கொண்டாட்டம் கொண்டாடினாங்க, இருக்கும்போது கர்த்தரை மறந்து கொண்டாடினாங்க. ஏசியால சொல்லி இருக்கிறாரு, மதுபானத்தினால விருந்து கொண்டாடினாங்களா, அவங்களுக்கு ஐயோ. ஒரே கொண்டாட்டம் தான், ஒரே செண்டை அடிப்பும், ஒரே சிங்காரி மேளமும், அந்த மேளமும் இந்த மேளமும் அடிச்சு கரைக்கி கடைசியில் ஆல்பம் வாங்கல, அவங்களுக்கும் பாக்கி கொடுக்கல. சிங்காரி மேளக்காரன் வீட்டு வந்து நின்றுட்டு இருக்காரு, குழந்தை இப்ப ஸ்கூலுக்கு ஆரம்பிச்சாச்சு. ஆமா, அது ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாச்சு, அவங்களுக்கும் கொடுக்கல. போட்டோ எடுத்த வீடியோ ஆல்பம் இன்னும் வாங்கல, அட்வான்ஸ் கொடுத்ததோட சரி. அது அங்கே இருக்குது, அது அங்கே இருக்குது, ஸ்டுடியோவில் இருக்குது. கொலாவில் கட்டின பைசையும் கொடுக்கல, சாப்பாடுக்கு சமையல்காரருக்கும் காசு கொடுத்து முடிக்கல. நம்ம இப்போ என்ன செய்யறோம் இருக்கிறோம், ஏன்னா மிஞ்சி ஆடி பாடினது, ஓவர் ஆடல் பாடல். பெரிய ராஜ குடும்பத்தை சார்ந்தவளை போல நம்ம போனோம், கம்பீரமா கார்ல போனோம், வண்டியில போனோம், பைக்கில் போனோம், எல்லா காருக்கும் மாலை போட்டோம், எல்லாத்துக்கும் போட்டோம், பைக் ரேஸ் போனோம், எல்லாருக்கும் கோட்டம் சூட்டம் பேண்டம் தான், எவனோ போட்டான், காசு இருந்தும் போட்டான், நம்மவும் பார்த்தோம், நம்மவும் போட்டுருவோமே, இல்லை நம்ம குறைச்சல். எல்லாரும் தான் எல்லாருக்குமே துணி எடுத்து கொடுக்குறாங்க, நம்மளும் எல்லாரையும் கூப்பிட்டு போவோமே ஜவுளி கடைக்கு, எல்லாரும் அங்கே வாருங்க காரில், உங்களை இஷ்டம் உள்ளதை எடுத்துக்கொள்ளுங்க. பணம் இருந்தும் எடுத்து கொடுத்தான், நம்ம எப்படி எடுத்து கொடுக்க முடியும்? சரி, ஆண் வீட்டில் பரவாயில்ல, எப்படி அடிச்சு பிடிச்சி 10 லட்சம் 20 லட்சம் கையில் வாங்குறாங்க, அதில் எடுத்து குடிக்க. பெண் வீட்டில் எங்கேருந்து வரும்? சிலருக்கு அதில் இருக்கு தக்கவா, எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம், எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்ம், இப்போ எல்லாரும் ஒரே பச்சை, ஒரே சிவப்பு, ஆளே தெரிய மாட்டேங்குது, யாருன்னு தெரியாது, மாமியார் யாரு, மைனியார் யாரு, குழந்தை யாருன்னு தெரிய மாட்டேன், எல்லாம் ஒரே யூனிஃபார்ம். கல்யாணத்தோட முடிஞ்சு அடுத்தது யாருக்கும் வீட்டில் தூக்கம் இல்லை, ஒரே பிசாசுபடி எல்லாருக்கும். ஏன்னா கவலை பிடிச்சி டிப்ரெஷன் ஆகி அத்தனை பிசாசம், வெளியே நின்ன பிசாசம் வீட்டில் வந்து கிடக்கு. ஆடல் பாடல் போச்சு. அது ஒரு கூட்டம் அப்படி இருக்குதுங்க, தன்னை மிஞ்சி. சில ஆட்கள் சொல்லுவாங்க, ஆடுன ஆட்டம் என்ன, பாடுன பாட்டு என்ன, இப்ப பாரு போறா சொல்லுவாங்கங்க. நமக்கு காது கேட்க சொல்ல மாட்டாங்க, இருந்த காலத்துல கழிச்சாங்க, இப்ப பாரு படிய பாடப்பான்னு சொல்லுவாங்க. அது தேவனை மறந்து கழிச்சது. அதனால தான் ஆண்டவர் தரும்போது ரொம்ப கவனம். சில ஆட்கள்லாம் உடைச்சு உருவாக்குவாரு. தேவையில்லாம துணி எடுப்பது, தேவையில்லாத பொருட்களை வாங்குறது, தேவையில்லாத எடுத்து வீட்டை விட்டு நல்ல பொருட்களை தூக்கி வீசுவது, தேவையில்லாத சாப்பாடை கொட்டுவது, துணிகளை களைஞ்சு இது பண்றது, இதெல்லாம் தேவன் பார்ப்பார். இது எல்லாத்தையும் கண்ணோக்கி பார்ப்பார். சரி, எப்படியும் சரி, சிறையிருப்பு வந்து போச்சு. இப்ப ஆடல் பாடல் கொண்டாட்டம் எல்லாம் போச்சுது. இப்ப சிறையிருப்பை மாத்தினால மறுபடியும் வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி, மறுபடியும் சந்தோஷம். ஆனா ஒண்ணு ஆவியானவர் தெளிவா பேச சொல்றாரு, உங்க வாழ்க்கையில நீங்க தேவனை விட்டு விலகி தேவன் கொடுத்த நன்மைய தேவ நாம மகிமைக்காய் பயன்படுத்தாம கர்த்தர் துதிக்காம இழந்து போயிருப்பீங்கன்னா, இந்த இடத்துல இப்ப உணர்ந்து இனி தந்தா கர்த்தர் உயர்த்தி நான் மகிழ்ந்து கொண்டாடுவேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. நான் அதை புரிந்து செலவு பண்ணுவேன், புரிந்து நான் அதை கையாளுவேன், அதை புரிந்து நான் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவேன், வீணாக நான் சில காரியத்தை செய்ய மாட்டேன்னு ஒரு தீர்மானத்தோடு கர்த்தரை நோக்கி பாருங்க. அப்ப சிறையிருப்பு உடைக்கப்பட்டு மறுபடியும் இழந்து போன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குடும்பத்தில் வரும், கண்டிப்பா வரும். எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் வசதி வாய்ப்பு செல்வாக்குள்ளவர்கள். அவங்க சில நேரத்தில் ஒரு பொருள் ரிப்பேர் ஆனால் உடனே வாங்குவாங்க. ஒரு ஃபேன் போனாலும் சரி, ஒரு வாஷிங் மிஷின் போனாலும் சரி, அவங்களுக்கு என்ன இருந்தாலும் சரி, ஒன்று போயிடுச்சுன்னா அவங்களுடைய காரியத்துக்கும் செல்வாக்குக்கும் வாய்ப்புக்கும் வசதிக்கும் அவங்க சூழ்நிலைக்கும் அவங்க உடனே அதை சேஞ்ச் பண்ணுவாங்க, புதுசாக ஒன்று வந்தால் வாங்குவாங்க. பக்கத்து வீட்டிலேருந்து சாதா குடும்பம்.
அந்த வீட்டிலேருந்து சகோதரி இந்த வீட்டை பார்த்து இங்கே ஒன்று வாங்க நாங்கள் ஒன்று வாங்கணும், இங்கே ஒன்று வாங்க நாங்கள் ஒன்று, புருஷனை போட்டு தொந்தரவு பண்ணி கடைசியில் அந்த குழு இந்த குழு சுய உதவி குழு அந்த குழு வீட்டுக்குழு தெருக்குழு எல்லா குழுவிலையும் போய் அதை எடுத்து இதை எடுத்து வாங்கி எடுத்து அங்கே இன்னைக்கு ஒரு வாஷிங் மிஷின் வந்துன்னா இங்கே வந்துடுறாங்க உடனே சாயங்காலம் இவங்க எடுத்தாங்க, அவங்க ஒரு புதிய ஃப்ரிட்ஜ் வாங்கினா அதே போல் அதே கம்பெனியில் உடனே அதை அவங்களுக்கு பார்த்துட்டு உடனே வாங்கிடுவாங்க. இப்போ ஊர்லே இல்லை, அவங்களால இருக்க முடியல, எல்லாம் இழந்துட்டாங்க. கடன் பட்டு ஊரை விட்டே போய் எங்க இருக்காங்கன்னே தெரியல. சில குடும்பம் அப்படி அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து இதுல ஆம்பளைங்க அதிகமா இருக்காங்களோ பொம்பளை அதிகமாக அதை ரிசர்ச் பண்ணணும். யாரு ஆம்பளைங்களா பொம்பளைங்களா? உங்களை நீங்க விட்டு கொடுக்குறீங்க சகோதரிமார்களே, இது குற்றமே குற்றம், இது தவறானது. உங்க ஆட்களை நீங்க விட்டு குடிக்கியது இருக்கிறத வச்சு செலவு பண்ண படிக்கணும், இருக்கிற வச்சு நடத்துறதுக்கு. சில நேரத்துல பழைய பாத்திரங்க தான் இருக்கும், பழைய போல் கண்ணீர் வரணும். ஆண்டவர் எல்லாரும் வாங்குற எங்களுக்கு வாங்க முடியலையே, கடன் இதுக்குன்னு வட்டிக்கு போய் வாங்கி நாங்கள் அழிஞ்சிடக்கூடாது. அதை பார்த்து பூசி தருவார். அந்த நேரம் வரும்போது புதிய காரியங்களை செய்வார். அதுக்கு முன்னால முந்திரக்கூடாதுங்க. பந்தாவுக்காக பெருமைக்காக நம்ம செய்யக்கூடாது. இருக்குது அல்ல வாங்கினா கொடுக்கலாம், அது வேற. நமக்கு அதுக்கு செல்வாக்கு இருக்கு, நம்ம இஎம்ஐ கட்டலாம் செய்யலாம், நமக்கு தேவையானது அது பண்ணுங்க. நம்ம உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை வாழ போறோம். அதெல்லாம் ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணி நம்ம செருப்பை வாங்கிட்டு கையில கொண்டு போனோன்னு சொல்லல, தெரிஞ்சு தகுதிக்கேற்றபடி பண்ணுங்க. ஆனா முடியாத ஒண்ணு செய்யாதீங்க. இனி ஒருவருக்கு முடியும், இனி நமக்கு அது முடியாது. அவனுக்கு அளித்த பகிர்ந்து அளித்த கிருபையின்படி இருக்கு பைபிள்ல. தேவன் ஒவ்வொருக்கும் ஒன்றை பகிர்ந்து அளிக்கிறார், அதுக்கு மேல மிஞ்சி போக முடியாது. ஒரு கம்பெனி முதலாளிகிட்ட வேலை பார்க்கணும்னா முதலாளி செட்டப் வேற, அவர்கிட்ட 1000 பேர் வேலை பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் 1000 பேரை கட்டமைக்கணும். அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, அவருடைய செல்வாக்கு என்ன, அவருடைய பண செழிப்பு என்ன, அவருக்கு அதிகாரம் என்ன, அவருக்கு ஆள் பழக்கம் என்ன. ஆனா அதே அவர்கிட்ட சம்பளம் வாங்குறதா அந்த முதலாளியை போல நடக்க நினைக்க கூடாது, முடியவே முடியாது. நினைச்ச நம்ம போனேன்னு அர்த்தம். எங்க முதலாளி வீட்டில் ஒரு நாள் திடீர்னு உங்களை முதலாளி வீட்டுக்கு கூட்டு போவாரு. அங்க போன பெரிய சோபா செட் இருக்கும், பிரிட்ஜ் எல்லாம் நமக்கு அதாவது குளிர்சாதன பெட்டியெல்லாம் அப்படி அங்க பெரிய ஐஸ் கம்பல் இருக்க மாதிரி வச்சிருப்பாரு. உடனே அங்க போய் பார்த்துட்டு நம்ம போயிட்டு வந்துடுறோம். வேலைக்காரன் ஒரு நாள் மனைவியை மட்டும் கூட்டி போயிடாதீங்க, வேலைக்காரங்க சத்தியன்னு அர்த்தம். அது உடனே போட்டோ எடுக்கும், மனசுல போட்டோ எடுத்துடும். அவருக்கு இவ்வளவு அது இருந்து வாங்கிட்டு வந்துடும். நீங்க தான் இப்ப சொன்னீங்கல்ல உங்க ஆள் தான் மோசம்னு, அவருக்கு செட்டப் வேற. டெய்லி 10 பேர் அவரை பார்க்க வருவாங்க. ஒரு பெரிய ஆட்கள் வருவாங்க, ஒரு ஜூஸ் கொடுக்கணும், கரெக்டா இருக்கணும், ஒரு எல்லா அங்கே பொருள் இருக்கணும், ஒரு சீக்கிரம் போடணும், ஒரு காஃபி பவுடர் அவங்க வீட்டில் வச்சிருக்கணும், ஒரு பால் பவுடர் இருக்கணும், பால் இருக்கணும். அதனால அவங்க எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுடைய இது வேற. சில பெரிய பிசினஸ் மேலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சைடில் அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுக்கு தனி வேலைக்கார வச்சிருப்பாங்க. வந்தோடனே ஒரு ஜூஸ் கொடுப்பாங்க, வந்தோடனே ஒரு டீ கொடுப்பாங்க, ஒரு காஃபி கொடுப்பாங்க. நான் ஒரு தடவை ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எனக்கு பெண் பார்ப்பதற்கு ஒரு சபைக்கு ஒரு ஃபாஸ்டர்னை கூப்பிட்டு போனார். அவருக்கு ஒரு ஆசை, சரி பையனுக்கு எப்படியா ஒன்று பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் சும்மா எனக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே வான்னு சொல்லிட்டு போனேன். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு வந்தோம். ஆனால் அது ஒன்றும் நடக்கலை, ஆண்டவர் குறிச்சது வேற இல்லை. அங்கே போனோன்னா ஒரு மத்தியானம் 12 டைம் நான் அவருக்கு மகள் அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அவங்க ஒரு சர்ச், பெரிய சர்ச், அன்னைக்கு ஒரு 1000 விசுவாசி கொண்ட ஒரு சபை. அங்கே போகும்போது வேற நிறைய ஊழியக்காரர் வந்திருந்தாங்க. ஒரு டைனி ஹாலில் அங்கே ஒரு 10 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வேலைக்கார அம்மா எல்லாம் சமைச்சு போட்டுட்டு இருக்காங்க. எங்களை அங்கே கொண்டு சிக்கன் 60 வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. நான் யோசிச்சோம், அப்போ இது எவ்வளோ பெரிய ஆட்கள், எவ்வளோ பெரிய சபை, இப்படியெல்லாம் சாப்பாடு போடுவாங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம என்னை பார்க்க போகிறோம். இப்போ எனக்கெல்லாம் ஆசை உண்டு, நம்ம ஒரு பெரிய ஆஃபீஸ் கட்டி வரவங்கெல்லாம் உட்கார வச்சு ஒரு ஜூஸ் கொடுத்து, அதுக்கு இன்னும் இடங்கள்லாம் கரெக்டாக. நமக்கு ஒரு ஃப்ரெண்டு கேம்பஸ் ஆனே இல்லை, உள்ளே வந்து காரில் நிறுத்துறது. இப்போ அங்கே துண்டு துண்டால இடக்கெல்லாம். அப்போ நினச்சி பாருங்க, அவனுடைய செட்டப் அது. அங்கே திடீர்னு ஒரு ஊழியக்காரங்க வருவாங்க, ஒரு ஆள் வியாதிப்பட்டு வரும், அவரை தேடி ஒரு ஆள் வருவாங்க. அதனால் உங்களுக்கு பண்ணணும், அது வேற செட்டப்பு. இப்போ நல்லா புரிஞ்சு, இனி ஒரு ஆளை பார்த்து நம்ம செய்கிறது சில காரியம், இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். ஏன் நம்ம வாழ்க்கையில் நம்ம இழந்து போன மகிழ்ச்சி சந்தோஷம் வரல, அதை தெளிவுபடுத்த ஆண்டவர் பேசுறாரு. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் பேசுற 3வது காரியம்,
இழந்து போன மகிழ்ச்சியின் சந்தோஷத்தையும் மறுபடியும் தருவார். கைகளை தட்டுங்க. உங்க வீட்டுல ஸ்தோத்திரத்தின் சத்தம் வரும், உங்க வீட்டுல மகிழ்ச்சியின் சத்தம் வரும், உங்க வீட்டுல பாடல் சத்தம் வரும், உங்க வீட்டுல கலகலப்பா பேசி சிரிக்கிற அருமை உண்டாகும். இத்தனை நாட்கள் உங்க மூஞ்ச முகத்தை மாத்தி வச்சுட்டு சிடுமுஞ்சா இருந்திருக்கலாம். அது மாறி கணவன் மனைவி பிள்ளைகளா சிரிச்சு பேசி மகிழ்கிற நாட்கள் வரப்போகுது. கைகளை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. உங்க வீடே ஒரு பரலோக மகிமையினால் நிறைந்திருக்கும். அதை ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். நான்காவது எரேமியா 30:19. எரேமியா 30:19 மறுபடியும் தம்பி வாசிக்கலாம். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. நான்காவது குறுகி போகாதபடி வர்த்திக்கப்படும். இனி குறுக மாட்டீங்க. இப்ப முதல்ல மறுபடியும் இருந்ததை போல் நிலைப்படுத்த சொல்லிட்டார். அப்படியே பண்ணிட்டு இனி குறுகாதபடி நிலை, அப்படின்னு இனி கீழே போக மாட்டீங்க. அதுக்கு அர்த்தம் குறுகி போகாதபடி வர்த்திக்க பண்ணுவார். குறுகி போக மாட்டீங்க. இனி குறுகி போக விட மாட்டார், இனி கீழே போக விட மாட்டார். அப்படி ஒரு ஸ்டாப், ஒரு 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 கட்டுமான பணி அந்த இடத்துல ஒரு ஒரு என்ன சொல்லுது, ஒரு கல்லை வச்சிருவாரு. ஆண்டவர் எப்படி சமுத்திரத்துக்கு எல்லையை குறிச்சு மிஞ்சி இங்க வராதுன்னு சொன்னாரோ, அதே போல என் பிள்ளைகள் இதை விட்டு கீழே இறங்கக்கூடாது, குறுகக்கூடாதுன்னு ஒரு பாயிண்ட் அவர் புள்ளி வச்சிருவார். அதான் பாயிண்ட். அது என்ன சொல்றது, இந்த சின்ன பிள்ளைகளுக்கு பெல்ட் கட்டும்போது முன்னாலெல்லாம் அந்த பின்னு போட்டு, இப்போ அப்படி இல்லை, இழுத்துக்கிட்டு அந்த குச்சி ஒரு பின்னு போட்டு எடுக்கும்போது இழுத்து அந்த பின்னை உள்ள சிரிச்சுன்னா அப்புறம் வெளியே வராது. அது அப்படிங்கிற இருக்கும். முன்ன வீட்டில் பிள்ளைகளுக்கு நம்ம பேண்ட் அவுத்தா தான் அது கலந்து வராது. பார்த்துருக்கீங்க, தாய்மார்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாமலே தேவன் ஒரு பாயிண்ட் வச்சிருவார். என் பிள்ளைங்க இந்த இடத்துல கீழே இறங்கக்கூடாது, பொருளாதாரத்தில் இறங்கக்கூடாது, செழிப்பில் இறங்கக்கூடாது, செல்வாக்கில் இறங்கக்கூடாது அப்படின்னு குறுகி போகாத அளவுக்கு ஒரு ஒரு இதை வச்சு கிளியர் பண்ணி அது மேலே தான் கொண்டு வருவாரே தவிர கீழே விட மாட்டார். இது கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. சிறையிருப்பு மாறும்போது நடக்கும். கீழே போக மாட்டார். நாளுக்கு நாள் வளர்ச்சியை தவிர கீழே போக முடியாது. அதை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் செய்வார். உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு, நான் விழுந்துருவனோ, கீழே போயிருவனோ, பிசினஸ் போயிருமோ, நஷ்டம் வந்துருமோ, வேலை போயிருமோ, கடன்காரமா மாற மாட்டீங்க. இப்ப இருக்கிற நிலையிலிருந்து மேலதான் போவீங்களே தவிர கீழே வர மாட்டீங்களா. கைகளை தட்டி ஏசப்பா நன்றி செலுத்துங்களா. உங்க குடும்பம் இப்ப இருக்கிறத காட்டுல மேலதான் போமே தவிர கீழே வராது. கண்டிப்பா வராது. கர்த்தர் வர விட மாட்டார், வர விட மாட்டார். ஐந்தாவது அதே எரேமியா 30:19 கடைசி பகுதி சொல்லுகிறது, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. ஐந்தாவது மகிமைப்படுத்துவார், சிறுமைப்படுத்த மாட்டார். அப்படின்னா நம்மை மகிமைப்படுத்துவார், நமக்கு பேரும் புகழும் உண்டாக்குவார், மகிமைப்பட வைப்பார். கர்த்தர் சொல்றாருல, நான் உங்களில் மகிமைப்படுவேன்னா என் நாமம் உங்கள் வழியாய் மகிமைப்படும், என் நாமம் உயர்த்தப்படும். அதான் மகிமைப்படுவது. அப்படின்னா நம்மை மகிமைப்படுத்துவார், சிறுமைப்படுத்த அனுமதிக்கணும், மகிமைப்படுத்துவார். சிறையிருப்பு மாறும் பொழுது நாம் மகிமைப்பட ஆரம்பிப்போம். அதுவரையில நமக்கு கெட்ட பேரும் அவ பேரும் எல்லாமே தான், அதுதான் மிஞ்சி கிடக்கும். கர்த்தர் சிறையிருப்பை மாற்ற ஆரம்பிச்சான்னு அது கீழே போயிடும், இது மேலே வந்துடும். ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கும்போது சொன்னாரு, உன் பேருனா? ஆபிரகாம் கேட்கவே இல்லையே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகப்படும், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு சொன்னாரு. உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அவரு சொல்லார், ஆபிரகாமுடைய பேர் நீ பெருமைப்பட்டு இருக்குதா பைபிள்ல? ஆபிரகாமை பத்தி பேசாத யார் இருக்கிறாங்க? பேசாம இருக்க முடியுமா? ஆபிரகாமை பத்தி எப்படி போனாலும் எங்கேயாவது பேசினாகணும். அந்த பேர் எவ்வளவு பிரபலம் அடைந்திருக்கு, எவ்வளவு அந்த பேர் இன்னைக்கு உயர்ந்திருக்கு. அப்போ மகிமைப்படும், நம்ம பேரை மகிமைப்படும், நம்ம குடும்பத்தின் பேர் மகிமைப்படும், நம்ம சிறுமைப்பட மாட்டோம், மகிமைப்படுவோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களா. அப்புறம் எரேமியா 30:20, எரேமியா 30:20, அவர்கள் பிள்ளைகள் முன் போல் இருப்பார்கள், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள் அப்படின்னா சிறையிருப்புக்குள்ள போனவங்களுடைய பிள்ளைகள்லாம்
அது ஒரு மாதிரி இருக்கும், ஒரு டைப்பாக இருக்கும் அந்த பிள்ளைகளை. சில பிள்ளைகளை பாருங்க, அந்த பிள்ளைகளுடைய சரீரத்தின் காரியங்கள், பிள்ளையுடைய முகத்தின் ஐஸ்வர்யம், ஞான குறைவு, அதெல்லாம் நீங்க பார்த்தாலே தெரியும். அந்த பிள்ளைகள் எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்பிரிட் கிரியை செய்து நீங்க பார்க்க முடியும். ஒரு பொல்லாத ஆவியின் கிரி அந்த பிள்ளைகளை தாக்கி ஆட்கொண்டு முகத்தை இருளை செய்து, வாழ்க்கை இருளை செய்து, அந்த பிள்ளைகள் முன்னேற்றத்தின் பாதையில போகாம இருக்கிறதை பார்க்க முடியும். சிறையிருப்பு உடையும் போது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. பிள்ளைகள் நம்முடைய பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல் மாறுவார்கள். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். இது மூன்று முக்கியமானது. பிள்ளைகள் நம்ம பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல் இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளால நமக்கு சமாதானம் இருக்கணும். நம்ம பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். நம்முடைய பிள்ளைகள் அப்புறமா கொளுத்த கன்றுகளை போல வளரணும், ஆரோக்கியமா வளரணும். நம்முடைய பிள்ளைகள் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட அலறி செடிகளை போல இருக்கணும். ஆண்டு சில உன் சந்ததி மேல என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. தேவனுடைய ஆவி இருக்கணும், தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் பிள்ளைகளுக்கு மேல. பிள்ளைகள் தாங்க சொத்துங்க. நான் அடிக்கடி அதை வலியுறுத்தி பேசுறேன். பிள்ளைகளுக்கு ரொம்ப கேர் பண்ணுங்க. கேர்னா ரொம்ப குளிப்பாட்டி முடியெல்லாம் திருக்கி விட்டு பவுடர் அடித்து மிடியம் போட்டு சுடிதாரம் போட்டு பேண்ட் சட்டையும் போட்டுண்டு கையில் பிடிச்சிட்டு பிள்ளை அழகா இருக்குல்லன்னு அப்படி பழைய பேபி சாம்பலி மாதிரி இருக்கிறது. அதை வச்சு உடனே கண்ணு வச்சு உடனே யாருக்கான இங்கே ஒரு மை, இங்கே ஒரு மை குத்தி வச்சு, இந்த குத்தி வைப்பு இல்லை. பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள சுகமா இருப்பதற்கும், கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழுவதற்கும், வசனத்தின்படி நடப்பதற்கும், ஆலயத்திலே பிள்ளைகள் நாட்டப்படுவதற்கும், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமாவதற்கும், படித்து உயர்ந்த பதவியில் வருவதற்கும், எதிர்காலத்தில் நமக்கு உதவியாய் இருப்பதற்கும், தேசத்தை நன்மை செய்வதற்கும் பிள்ளைகள் வேணாம். அலங்கரிச்சு ஆணுக்கு ஆணு பெண்ணுக்கு பெண்ணு இருக்குன்னு தூக்கி சுமந்து கொண்டு ஆளு கூட்டத்தில் வந்து வா மக்களை கலண்டு எல்லாரும் ஒன்று பார்க்கணும், வழி வச்சிடாது. வா மக்களே நீ போ, நான் வர மாட்டேன். கொண்டு போகிறதுக்கு என் பிள்ளைய பாரு எப்படி வளர்ந்துருக்குது, என் பொண்ணை எவ்வளோ அழகாக போட்டிருக்கேன் வச்சிருக்கேன், என் பொண்ணு பையனை எவ்வளோ பையமாக கூட போக மாட்டானோ, அதுக்கு அங்கே கூட்டின்னு போகிறது. இதெல்லாம் வேஸ்ட். அழகு வீண். பைபிள் சொல்லுது அழகு வீண். கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீயே புகழப்படுவாள். அழகு வீண். கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீயே புகழப்படுவாள். அழகை யாரும் புகழ மாட்டாங்க, அது முட்டாள் தான் புகழ்வான். கர்த்தருக்கு பயந்து நல்ல காரியம் நல்ல வழியில் நடக்கிறாங்கல்ல, சாந்த குணமா அன்பா எல்லாருக்கும் உதவி செய்யுங்க, அவங்க தான் புகழப்படுவாங்க. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்ப பிள்ளைகள் முக்கியமானவர்கள். சிறையிருப்பு மாறும்போது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பிள்ளைகளினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க, உங்க பிள்ளைகளால சமாதானம் உண்டாகும். உங்கள் பிள்ளைகள் வியாதிப்படுத்த அந்த வியாதி பிள்ளைகளை விட்டு விலகும் இயேசுவின் நாமத்தினால். அந்த சாப கட்டுகளை கர்த்தர் உடைத்தறிவார். ஏழாவது எரேமியா 30:20, அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும், அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். அலையிலே சொல்லுங்களேன். சிறையிருப்பு மாறும்போது, கர்த்தர் மாற்றும் போது, கடந்த காலங்களில் நம்மளை ஒடுக்கினவரையும் தண்டிப்பார். இந்த லைவ்ல இந்த காலத்துல ஒடுக்கின்னு இருக்கவங்களையும் கர்த்தர் தண்டிப்பார். நம்ம தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவனே தண்டிப்பார். தேவ பிள்ளைகளை யார் நெருக்கிறாங்களோ, ஒடுக்குறாங்களோ, வேதனைப்படுத்துறாங்களோ அவங்கள தண்டிக்கிற ஒரு அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது. ஆண்டு சொல்லாரு, உன்னை தொட்டவன் என் கண்ணின் கண்மணியை தொட்டான். சவுல், அதான் பவுல்னு சொல்லப்படுகிறது, அவர் சபையை பாழாக்கி கொண்டிருந்த மனுஷன் நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குக்கு போய் கர்த்தருடைய ஜனங்களை இழுத்து கொண்டு வரும்படிக்கு போகிறார். நடந்து போய் கொண்டிருக்கும் போது ஒரு ஒளியை வீசி பொத்தன் கீழே அவன் விழுறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துற இயேசு நானே. அவன் கேட்கிறான், நீர் யாருன்னு கேட்கிறான். நீ துன்பப்படுத்துற இயேசு நானே. அவன் இயேசுவை துன்பப்படுத்தல. இயேசு அப்போது மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு சென்று விட்டார்.
உயிர் தெழுந்து விட்டார், மாம்சத்தில் பூமியில இல்லை. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு சொல்றாரு, என்ன நீ தொட்டுட்டு இருக்க? என் பிள்ளைகளை அழிக்கிற, என் சபையை பாழாக்குற, அவங்க மேல கை வச்சா எனக்கு மேல கை வச்சதுக்கு சமம். அதான் பேசுறாரு. அது அழகா இருக்கு. அந்த நீங்க தியானிச்சீங்க அந்த பகுதி, ரொம்ப அந்த பகுதி எனக்கு பிடிக்கும். ஆண்டவர் எவ்வளவு உரிமையா சொல்லாரு, ஏன் சவுலை சவுலை ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், ஏன் என்ன துன்பப்படுத்துறான்? அவன் இயேசு ஒரு நாள் துன்பப்படுத்தலையே. ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினது ஆண்டவர் தன்னை துன்பப்படுத்தினதா எடுக்கிறார். அவ எப்படி ஆண்டவர் அதுக்காக கிரியை செய்கிறார் யோசித்து பாருங்க. அதனால்தான் நீங்க ரட்சிக்கப்பட்ட நீங்க, ஒரு குடும்பத்தில் இருக்கிற நீங்க, மாமியார் திட்டினாலும் நீங்க பயப்படக்கூடாது. உங்களை திட்டல, கத்தரை திட்டுறதுக்கு சமம். நீங்க பொறுமையா இருக்கணும். கொஞ்ச நாளத்துல வாய் கோணிரும். ரட்சிக்கப்பட்ட மாமியார் மரம் அப்படிதான் இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட மாமியார் மரம் அப்படிதான் இருக்கணும். மருமகள் திட்டிட்டு இருக்காளா, ஏதாவது சொல்லிட்டு இருக்காளா, அமைதியா இருக்கணும். கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தான் வயசுப்படி பிரஷர் ஸ்ட்ரோக் வரணும். 60-70க்கு பிறகு அவங்க ஸ்ட்ரோக் வந்துடும், கோணிக்கிறேன் வாய். ஏன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உனக்கு ரொம்ப நான் தண்டிப்பேன், என் கரத்தை நான் நீட்டுவேன், என் பட்டயத்தை நான் கருக்காக்குவேன். நம்ம அதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். மேக்சிமம் யுத்தம் பண்ணதை குறைக்கணுங்க. யுத்தம் பண்ண வேண்டிய இடத்துல பண்ணணும். தேவன் சில இடத்துல சொல்லுவார், இனி அமைதியாக இருக்காது, ரொம்ப அமைதியாக இருந்தால் உன்னை விட மாட்டாங்க, இந்த இடத்துல உடைய பவரை காட்ட வைப்பார். அந்த இடத்துல நம்ம காட்டுனா அப்படி இருக்கணும். அது கர்த்தர் அனுமதி கொடுப்பாரு. மற்ற இடத்துல பவரை காட்டக்கூடாது. நம்ம ஒன்றும் தெரியாத பேத மாதிரி இருக்கணும். கர்த்தர் நமக்காக வழக்காடுவார். நமக்கு விரோதமாக இருக்கிறவங்க எல்லாம் எங்க போறாங்கன்னு தெரியாது. அதான் ஏசு 40 சொல்றாரு, உனக்கு விரோதமாய் வழக்காடினவர்கள் ஒன்று இல்லாமல் இல்பொருள். படிச்சு பாருங்க, அதுல வசந்த விளக்க முடியாது. விளக்குனா என்னோட ஆண்டவர் இப்படி கொல்லியறான்னு கேட்பாங்க. ஒன்று இல்லாமல், அப்புறம் ஒன்று இல்லாமல் நாசமாய் இருக்கா, அப்படி இருக்கா அதுல இல்பொருள் ஆவார்கள். வாசிங்க அந்த வசனம், ஏசு 41:11. இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சி அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள். அடுத்த வசனம், உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ண மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். 2 வசனத்தையும் போய் தியானிச்சு பாருங்க. நம்ம எதுக்கு யுத்தம் பண்ண, அடிச்சு சம்மந்தி ஆகிடும், சட்னி சாம்பார் ஆக்கி விட்டுறாரு. சட்னி பார்த்தீங்களா, போட்டு அடிச்சது மிக்சியில தேங்காய் போட்டு, பாவம் அளம் என்ன கொல்லாதுன்னு அதை போட்டு திருவி போட்டு அடிச்சு. பைபிள் சொல்லுகிற வார்த்தை. அப்ப ஒடுக்கினவர்களை அவர் தண்டிப்பாராங்க. நீங்க போய் உடனே போய் மாறி பதிலுக்கு பதில் செய்யாதீங்க. இந்த ஆவிக்குரிய குடும்பங்கள்ல நிறைய பிரச்சனை இருக்கு. மாமியாருக்கு வாயும் சும்மா இருக்காது, மருமலை வாயும் சும்மா இருக்காது. பாவம் இந்த பயதான் பாவம். யாரு? புருஷங்காரன். அம்மா சும்மா நீ இவன்ட்ட சொல்ல முடியாது, கொண்டு போடுவா. ஒரு மறப்பா சும்மா வந்தேன், வரும்போது சும்மா அங்கண்டே கார் தந்தாங்க விட்டுனா. உன இவ்வளோ கார் இருந்தா, கார் மாலை போட்டு விட்டுருந்தா அங்கே அன்னைக்கு கட்டின்னு வரும்போ, அதெல்லாம் நான் நேத்தின்னு வந்தேன். உனே கார் இல்லையா? உடனே அங்கே போக மாட்டான், இங்கே தான் பார்ப்பேன். அம்மா அம்மா. அதனால கொஞ்சம் பொறுமையா மாமியார் மருமகளும் தான் சொல்லுவேன், பாவப்பட்ட பாயிலோட வாழ விடுங்க. ஒரு அலையில சொல்லுங்க அலையிலையா, சத்தமா சொல்லுங்க அலையிலையா. ஆனா ஒண்ணு, நம்ம ஆண்டவர் நீதில நியாயாதிபதி. அவர் பெரம்பை எடுத்தாருன்னா, கம்பை எடுத்தாருன்னா, கையை நீட்டினாருன்னா பாப்பாரு யாரை ஒடுக்குறாங்க, அநியாயம் செய்யறாங்கன்னு. இஸ்ரவேல் ஜனத்தை ஒடுக்கிட்டு இருந்தான் பார்வன். மோசையை அனுப்பி துண்டை காணும் துணியை காணும் வாதையை அனுப்பி அவனை தாறுமாறாக்கி கடைசியில செங்கடல்ல போட்டு மூடி போட்டு இவங்களை கொண்டு வந்தார் வெளியே. அநியாயம் அவங்கள போட்டு ஒடுக்குனாங்க. ஒடுக்குற பக்கம் தான், ஒடுக்கப்படுறவங்க பக்கத்துல நிற்பார், ஒடுக்குறவங்க பக்கத்துல கத்த நிற்க மாட்டார். அதில் நம்ம காரணம் சடத்துல ஒடுக்கப்படணும், கைகளை தட்டு ஒடுக்கப்படணும். கத்த நமக்கு யுத்தம் பண்ணுவதற்கு ஒடுக்கப்படணும். கடைசியாக எரேமியா 30:21
எரேமியா 30வது அதிகாரம் 21வது வசனம். தம்பி வாசி. அவர்களுடைய பிரபு அவர்களில் ஒருவனாயிருக்க, அவர்களுடைய பிரபு அவர்கள் ஒருவராய் இருக்க, அவர்களுடைய அதிபதி அவர்கள் நடுவிலிருந்து தோன்றுவார். இந்த வசனம் அவர்களுடைய அதிபதி அவர்கள் நடுவில் தோன்றுவார். போதும், அவர்களுடைய அதிபதி அவர்கள் நடுவில் தோன்றுவார். இது வந்து இயேசுவை குறிக்கிறது. ஏன்னா யாக்கோபின் வம்சத்தில் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் சந்ததியில் அப்படியே வருது. அந்த அவர்கள் நடுவிலிருந்து அவர் தோன்றுவார், அதிபதி. ஆனா இப்ப இந்த இடத்துல இந்த வசனத்தை நம்ம இப்படி எடுக்கலாம். சிறையிருப்பு மாறும்போது அந்த குடும்பங்களிலிருந்து அதிபதிகள் தோன்றுவார்கள். சிறையிருப்பு மாறும்போது, அந்த கட்டு உடையும் பொழுது, ஒரு குடும்பத்தின் சாபம் முறையும் போது, அந்த குடும்பத்திலிருந்து, அந்த சந்ததியிலிருந்து நல்ல பெரிய பெரிய பிரபலமானவர்களை கர்த்தர் எழுப்புவார். உலகத்திலே நன்மை செய்வதற்கேற்ற பிரபலமானவர்கள், பாஸ்டர்ஸ், நல்ல ஊழியக்காரர்கள் எழும்புவார்கள். நல்ல தேவ மனுஷர்கள், மனுஷிகள் எழும்புவார்கள். நல்ல பெரிய டாக்டர்ஸ் எழும்புவார்கள். நல்ல லாயர்ஸ் எழும்புவார்கள். நல்ல ஜட்ஜஸ் எழும்புவார்கள். நல்ல அதிகாரிகள் எழும்புவார்கள். போலீஸ் ஆபீசர்ஸ் எழும்புவார்கள். ஐஏஎஸ் அதிகாரிகள் எழும்புவார்கள். ஐபிஎஸ் அதிகாரிகள் எழும்புவார்கள். அவங்க தான் அப்பதான் அதிபதி. எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்ட தானியேல் அங்கே உயர்ந்தான். அவனோடு தேவன் இருந்தார். அடிமைப்பட்ட தேசத்திலே அடிமையாக கொண்டு போனால் கர்த்தர் அவனை அடிமையாக வைக்கல, அங்கே ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல வைக்கிறார். யோசேப்பை அடிமையா எகிப்துக்கு கொண்டு போனாங்க. ஆனா அவன் உயர்ந்து எகிப்து தேசத்து முழுக்க அதிகாரியாய் கர்த்தர் உயர்த்தி விட்டார். அந்த தேசத்துல உயர்த்தினார். நம்ம தலைமுறைகள், நம்ம பிள்ளைங்க, பேர பிள்ளைங்கெல்லாம் பெரிய ஆளா வர்றது சிறையிருப்பு மாற்றப்பட்டாதான். இல்லைன்னா பிள்ளைங்க வரமாட்டாங்க. அப்போ நம்ம சந்ததி தலைக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இன்னைக்கு காலையில் ஒரு சகோதரி ஒரு பலாப்பழம் கொண்டு வந்துட்டு சொன்னாங்க, பிள்ளை ரொம்ப படிக்க மாட்டேன். படிப்பான் இப்போ இருக்கிறத பார்க்கணும், அப்புறம் வருவான். ஏன்னா விசுவாசம். நம்ம ஜெபம் பண்ணும்போது, கர்த்தரை தேடும்போது, ஆராதிக்கும் போது, இப்போ பேத இருந்தாலும் அப்புறம் கொஞ்சம் ஞானி ஆகும். பைபிள் இருக்குல்ல, நான் ஞானியை வெட்கப்படுத்தும்படிக்கு என்ன செய்தாராம்? பைத்தியத்தை தெரிந்து கொண்டாராம். அப்படி இருக்கு 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 1 அதிகாரம் நினைக்கிறேன். எடுத்து பாருங்க, ஞானியை வெட்கப்படுத்தும்படி பைத்தியம் தெரிந்து கொண்டார். இழிவானவைகளை தெரிந்து கொண்டாராம். பூமியில் இழிவானவைகளை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு இழிவாளுக்கும் நாளைக்கும் அபிஷேகம் வந்து இறங்கும், வல்லம் வந்து இறங்கும், தேவ கிருபை இறங்கும். பெரிய பிரபலமானவங்களா, விசேஷத்தமானவங்களா, சிந்திக்கிறவங்களா, கட்டமைக்கிறவங்களா, கம்பெனியை கட்டுறவங்களா, வீட்டை கட்டுறவங்களா, சபையை கட்டுறவங்களா, குடும்பங்களை கட்டுறவங்களா, தேசத்துல சில கட்டமைப்புல கட்டுறவங்களா மாறிடுவாங்க. அதை புரிந்து கொள்ளுங்க. இந்த தேசத்தில் இருக்கிற, அதிகாரத்தில் இருக்கிற யாராலும் சரி, உயர்ந்த ஏதோ ஒன்று முன்னோர்கள் வழியாக ஒன்று காரியத்தை கண்டுதான் அவங்களை தூக்கி மேலே வச்சிருப்பார். ஏதோ ஒன்று. பின்ன அதுக்கு மேலே அவங்க வரும்போது, அநியாயம் ஆக்கிரமம் செய்யும்போது ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார். அது தண்டிப்பார். அது வேற. ஏதோ ஒரு காரியம் இருக்கும், ஏதோ ஒரு காரியம் இருக்கும், ஏதோ ஒரு நன்மை இருக்கும். மோசேயுடைய கையை தூக்கி பிடித்த ஊரின் மகனுக்கு பேரு ஊரி, அவனுக்கு மகன் பேரு பெசலேல். அவன் தான் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு மெயின் சீப் இன்ஜினியர். அந்த ஞானத்தை தேவன் கொடுத்தார், அந்த அறிவை தேவன் கொடுத்தார். அது அதுதான் ஆண்டவர் செய்கிறாரு. நம்ம பிள்ளைங்க சும்மா உயராது. நல்லா புரிஞ்சுடுங்க. நம்முடைய பிதாக்கள், நம்முடைய தாத்தா பாட்டி எல்லாம் சிலர்லாம் என்ன கௌரவமானவங்க, ஆணவம் பிடிச்சவங்க, ரஃப் டைப். இதுதான் நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு பாதிச்சு கிடக்கு. ரஃப் டைப், வெட்டுனா வெட்டுவான், குத்துனா குத்துவான், அடின்னு அடிப்பான். அதெல்லாம் சாபமாக உள்ள வந்து கிடக்கு. நம்ம பிள்ளைகளை தாக்கிட்டு கிடக்குது. நம்ம குடும்பங்களை முன்னேற விடல. இதெல்லாம் உடையணும். அதே போல நம்ம சிறையிருப்பு உடஞ்சா பிள்ளைகள் ஆசீர்வதிப்படுவாங்க. அது பிள்ளை ஆட்டோமேட்டிக்கா படிக்க ஆரம்பிப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த வழிக்குள்ள கொண்டு போகப்படுவார். அப்ப நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அதிபதிகள் எழும்புவார்கள், உயர்ந்த ஸ்தானத்தில் எழும்புவார்கள். இதை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்திலே பங்கு கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களிலிருந்து, உங்கள் சந்ததிகளிலிருந்து தேவன் இந்த பூமியிலே உயர்ந்த அதிபதிகளாய் இருக்கத்தக்க ஆட்களை எழுப்புவார். ஆபிரகாம் சொன்னார், உன் சந்ததி ராஜாக்கள் எழும்புவார்கள், ராஜாக்கள் எழும்புவார்கள், அதிகாரிகள் எழும்புவார்கள், கலெக்டர்ஸ் எழும்புவார்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் எழும்புவார்கள், பெரிய பெரிய பேங்க் மேனேஜர்ஸ் எழும்புவார்கள், பெரிய பெரிய ஃபேமஸ் லாயர்ஸ் எழும்புவார்கள், பெரிய பெரிய நீதி அரசர்கள் எழும்புவார்கள், பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகள் எழும்புவார்கள், பெரிய பெரிய பிசினஸ் மேன், பெரிய பெரிய பிசினஸ், கோடிக்கணக்கான பிசினஸ் பண்ணுகிற, ஆயிரக்கணக்கானவருக்கு வேலை கொடுக்கிற, கம்பெனிகளை ஸ்தாபிக்கிற ஆட்கள் எழும்புவார்களே இயேசுவின் நாமத்தில். உங்க சந்தையிலிருந்து எழும்புவார்கள், உங்கள் பிள்ளைகள் எழும்புவார்கள், உங்கள் மருமக்கள் எழும்புவார்கள், உங்கள் பேர பிள்ளைகள் எழும்புவார்கள். எழுப்பி நிற்போம்.
கர்த்தர் நல்லவர். அவர் யாக்கோபின் கூடாரத்தின் சிறையிருப்பை திருப்புவாராம். சிறையிருப்பு திருப்பப்படும் பொழுது நம்முடைய வாசஸ்தலத்திற்கு இரக்கம் பாராட்டுகிறார். முன் இருந்ததை போல நிலைப்படுத்துகிறார். இழந்து போன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் மறுபடியும் தருகிறார். இனி குறுகி போகாதபடி வர்த்திக்க பண்ணுகிறார். இனி மகிமைப்படுத்துவார், சிறுமைப்படுத்தப்படுவதில்லை. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்களை ஒடுக்கினவர்கள் தேவனால் தண்டிக்கப்படுவார்கள். ஒடுக்குகிறவர்கள் அதிபதிகள் உங்கள் நடுவில் இருந்து எழும்புவார்கள். இந்த சிறையிருப்பை, நம்முடைய சிறையிருப்புகளை மாற்றி இவ்வளவு பெரிய நன்மையை நமக்கு தரப்போகிற ஆண்டவரை ஒரு பாடலின் ஒரு அடி மூலமாக உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இந்த நாள், இந்த உபவாச நாள் நம்முடைய சிறையிருப்பை மாற்றி கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கான, நம்முடைய குடும்பங்கள் உயர்த்தப்படுவதற்கான வழிகளை திறக்கிற நாள். முன்போல் நம்முடைய குடும்பங்கள் கட்டப்படுவதற்கான காரியங்களை கர்த்தர் செய்கிற நாள். ஹல்லேலூயா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு எல்லாரும் சேர்ந்து ஆமென். எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, ஆமென். எப்படி நன்றி சொல்வேன், நான் முன்போல கட்டுவார், எப்படி நிலைப்படுத்துவார். சொல்வேன். நன்றி இனி ஸ்தோத்திரம் மகிழ்ச்சியும் நன்றி ராஜா, குடும்பத்தில் உண்டாகும். நன்றி ராஜா, இனி உங்க வீட்டுல பாடல் சத்தம் கேட்கும், நன்றி சிரிப்பின் சத்தம் கேட்கும். நன்றி ராஜா, சிரித்து பேசி மகிழ்கிற சத்தம் உங்க வீட்டுல வர. நன்றி ராஜா, உங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. பலவீனன் என்று உங்க பிள்ளைங்களை கட்டுவாங்க, கட்டி எழுப்புவார். பலத்தால் இடை உங்க சந்ததியிலிருந்து அதிபதிகள் எழும்புவார்கள். அதிபதிகள் எழும்புவார்கள். உங்கள் நடுவில் அதிபதி எழும்புவார். இடை கட்டி உங்க பிள்ளைங்களை இப்படி இருக்கிறத பார்க்காதீங்க. பெரிய அதிபதிகளாய் மாறுவாங்க, அதிகாரிகளாய் மாறுவாங்க, தேவ மனிதர்களாய் மாறுவாங்க, நன்மைகள் தேவ ஊழியக்காரர்களாய் மாறுவாங்க, ஊழியக்காரர்களாய் மாறுவாங்க, தீர்க்கதரிசியாய் மாறுவாங்க. பெரிய பெரிய கம்பெனிகளை ஸ்தாபிப்பாங்க. உயர்ந்த பதவியில் வருவாங்க தேசத்துல. ஓ, விசுவாசத்தோடு பாடுவோம். ரக்காதுரா ஷபா ரபா. இந்த வார்த்தை அப்படியே உங்க மேல, உங்க குடும்பத்து மேல வந்து கொண்டிருக்கிறது. ஆலயத்தில், இணையதளத்தில் கீழே இருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிற நாள், சிறையிருப்பை உடைக்கிற நாள். ஷக்கா ரபா ரபா. ஓ, நன்றி அப்பா. எல்லாரும் சேர்ந்து வாயை திறந்து கர்த்தரை உயர்த்துங்களேன். கஷ்டப்படும் ஆண்டவரை பாடுறது காலத்தில். ஆமென். தாழ்மையில் இருந்தேன், ஆமென். ஒண்ணு இல்லாம இருந்த இது நம்ம உயர்த்தப்பட போறோம். இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும்? என் குடும்பம் அவ்வளவுதான் நினைச்சோம். இல்ல, கர்த்தர் உங்க சிறையிருப்பை உடைச்சு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வராரு. சிஸ்டர், பிரதர், படிச்சவங்களுக்கு வேலையை தரப்போகிறார், வருமானங்களை தரப்போகிறார், நல்ல தொழில் வாய்ப்பை உருவாக்க போகிறார். பெரிய பெரிய காரியங்கள் நடக்க போகுது. பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் கிடைக்க போகுது. கடன் பிரச்சனை மாற போகுது. வேலையில உயர்வு வரப்போகுது. ஆமென், ஆமென், ஆமென். பிள்ளைகள் இன்று அட்டெண்ட் பண்ணாங்க, வேலை கிடைக்கும். பிள்ளைகள் புதிய இடத்துல பிரவேசிப்பாங்க, புதிய கம்பெனிக்குள்ள போவாங்க, புதிய வேலைக்குள்ள போவாங்க, புதிய தேசத்துக்குள்ள போவாங்க. கைகளை தட்டி ஓரிபா கபாரபா துரபா ஷபா ரபா. பிள்ளைங்க ஒன்று வர கதைகளை போல இருப்பார்கள். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் பேர பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்களுடைய மருமக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார், மருமகள் ஆசீர்வதிக்கப்படுவார், மருமகன் ஆசீர்வதிக்கப்படுவார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்பொழுது தேவ மகிமை இறங்குது. சிறையிருப்பு உடைகிறது, சாபம் உடைகிறது, கட்டு உடைகிறது, இயேசுவின் நாமத்தில் உடைகிறது. ஆமென், 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 ஆமென். இரக்கம், இரக்கம்.
கர்த்தருடைய இரக்கம் வருது, கர்த்தருடைய கிருபை வருது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருது, கர்த்தருடைய மேன்மை வருது உங்க மேல. உங்க குடும்பத்தில் இயேசுவின் நாமத்தில் வருகிறது, இயேசுவின் நாமத்தில் வருகிறது, வருகிறது. ஆமென். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு படிப்பது இருக்கிற தடையை மாற்றி விட்டார். எக்ஸாம் இந்த தடையை மாற்றி விட்டார். வேலை இந்த தடையை மாற்றி விட்டார். உங்க குடும்பத்துல போராட்டத்தை விலக்கி விட்டார். இனி உங்க வீட்டுல சந்தோஷம் உண்டாக போகுது, மகிழ்ச்சி உண்டாக போகுது. எல்லாரும் கைகளை தட்டி ஒரு விஷயம் ஏசப்பா நன்றி சார், நன்றி ஆண்டவர். இந்த உபவாச நாளில் நீர் செய்த நன்மைக்காக நன்றி. மெய்யாகவே சிறையிருப்பை மாற்றி இருக்கீங்க. உங்களுடைய பிள்ளைகளை தொடர்ந்து நீ ஆசீர்வதிக்க போறீங்க. திரளான சாட்சியில் எழுப்ப போறீங்க. ஸ்தோத்திரம். ஆலயத்தில், இணையதளத்தில், டிவியில் அமர்ந்திருந்த ஒவ்வொருவரையும் பலப்படுத்து. இன்னும் இந்த செய்தியை அந்த இணையதளத்தில் போய் கேட்க போகிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இருக்கிற சிறையிருப்பு மாற்றப்பட்டு அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிற நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.